ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான முதல் மாவட்டம் அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தமிழக அரசு சார்பில் அனைத்து மாவட்டங்களில் காலியாக உள்ள கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு, அதாவது வில்லேஜ் அசிஸ்டன்ட்டுக்கான வேலைவாய்ப்பு நிரப்ப சொல்லி தமிழக அரசு அரசாணையை வந்து பார்த்தா வெளியிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தா மொத்தமா 2299 வேக்கன்சி தமிழகம் முழுவதும் காலியாக இருக்கு. அந்த வேலைவாய்ப்பு நிரப்புவதற்காக வந்து பார்த்தா தமிழக அரசு அறிவிப்பு வந்து கொடுத்திருந்தாங்க பாருங்க. அதாவது இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்தா உடனடியாக இந்த புதிய வழிகாட்டு நெறிமுறை எல்லாமே நீங்க வந்து பின்பற்றி சீக்கிரமா வந்து பார்த்தா நடவடிக்கை எடுங்க அப்படின்ற மாதிரி அறிவிப்பை கொடுத்திருந்தாங்க. அந்த வகையில முதல் மாவட்டமாக இப்போதைக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஈரோடு மாவட்டத்திலிருந்து இந்த ஒரு சுற்றறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. பொருள் என்ன அப்படின்னா, 3 வருடங்களுக்கு மேலான கிராம உதவியாளர் காலி பணி நிரப்புவது தொடர்பாக இந்த ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்திருக்காங்க ஈரோடு மாவட்டங்கள்ல. ஸோ இப்போ அதில் அவங்களுக்கான தேதி கொடுத்திருக்காங்க பாருங்க. அதாவது எவ்வளவு வேக்கன்சினா மொத்தமா ஈரோடுல 141 வேக்கன்சி வந்து பார்த்தா காலியா இருக்குது. ஒவ்வொரு வட்டம் வைசா ஈரோடுல 9, கொடுமுடியில 10, மொடக்குறிச்சி 15, பெருந்துறை 39, கோபிச்செட்டிப்பாளையம் 19, இந்த மாதிரி ஒவ்வொரு தாலுக் வைசா உள்ள வேக்கன்சி இன்டிமேட் பண்ணி இந்த வேக்கன்சியை கீழ்கண்ட அட்டவணைப்படி நிரப்ப நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ எப்போ உங்களுக்கு இந்த வேக்கன்சி நிரப்ப போறாங்க அப்படின்னா, டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் அட் தாலுக் லெவல் இன் நியூஸ் பேப்பர் அண்ட் simultaneously addressing the employment exchange எப்போனா உங்களுக்கு 4/7/2025 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 4/7/2025 அன்னைக்கு நோட்டிபிகேஷன், அதாவது நியூஸ் பேப்பர் மூலமாக எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு தாலுக் வைஸ் நியூஸ் பேப்பர்லயும் சரி, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லயும் சரி எவ்வளவு வேக்கன்சி இருக்கு, ஒவ்வொரு தாலுக் வைஸ் எவ்வளவு வேக்கன்சி இருக்கு, எந்த ரிசர்வேஷன் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதுக்கான அறிவிப்பு வந்து நீங்க நோட்டிபிகேஷனா விட்டுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நாட் லெஸ் தென் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூலை. ஸோ முன்கூட்டியே பண்ணுங்க. அதுக்கான தேதி 4/7/2025 நாளைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தா கண்டிப்பா நோட்டிபிகேஷனா பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லா நியூஸ் பேப்பரும் சரி செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தா தாலுக் லெவல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி, லாஸ்ட் டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 3/8/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாசம் வந்து உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கான ஆப்ஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக ஆன்லைன் மூலமாக தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் வரப்போகுது. நாளைக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா இதுல வந்து 4/7/2025 நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அன்னிலேருந்தே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ நாளைக்கு நம்ம அபிஷியலா இதை பத்தி வந்து பார்த்தலாம். நாளைக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் ஸ்க்ரூனிட்டி அண்ட் டிஸ்பேச் ஆஃப் லெட்டர் ஃபார் ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில் டெஸ்ட், அதாவது உங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், அதுக்கு வந்து லெட்டர் அனுப்புவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ரீடிங் ஸ்கில் டெஸ்ட்டுக்கான ஒரு இது இருக்க போது இன்டர்வியூ மாரி வச்சுக்கோங்க. அந்த ரீடிங் மற்றும் ரிட்டர்னிங்கான ஸ்கில் டெஸ்ட் 10 டேட்குள்ள, அதாவது 13/8/2025 எல்லாருக்குமே அந்த லெட்டர் அனுப்ப சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டேட் ஆஃப் ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்கில் டெஸ்ட், உங்களுக்கு வந்து அந்த தமிழ் வந்து எந்த அளவுக்கு எழுத தெரியும், படிக்க தெரியும், பேச தெரியும் அப்படின்றதுக்கான டெஸ்ட் வைப்பாங்க. அது என்னைக்கு அப்படின்னா 4/9/2025 கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸுக்கு மேல இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்டர்வியூ என்னைக்கு இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 20/9/2025 அன்னைக்கு இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இன்டர்வியூல தான் உங்களுக்கு வந்து பாருங்க ரீடிங் மற்றும் ரைட்டிங்கான ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் ஒரே நாள்ல முடிச்சிருவாங்க. அதாவது பார்த்தா உங்களுக்கு அந்த தமிழ் எந்த அளவுக்கு பேசுது அப்படின்றதுக்கான கொஸ்டினா இருக்கட்டும், எல்லாமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனா இருக்கும், எல்லாமே உங்களுக்கு ஒரே நடக்கும். அதுக்கப்புறம் ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் என்னைக்கு வெளியிடுறாங்க அப்படின்னா 5/10/2025 அன்னைக்கு யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்க அதை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதாங்க உங்களுக்கான மொத்த ஷெடியூலா வந்து அறிவிச்சிருக்காங்க. இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே இதை பேஸ் பண்ணி தான் வந்து போக போது, அதில் எந்த மாற்றமும் இருக்காது. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே நாளைக்கு கண்டிப்பா நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நாளைக்கு வராத பட்சத்துல அடுத்தடுத்த நாட்கள் கண்டிப்பா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக உங்க டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்ல வந்து செக் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அந்த ஆப்ஷன்ல தான் வந்து உங்களுக்கு வந்து விடுவாங்க. தாலுக் வைஸா கண்டிப்பா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வைஸா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க.
அதுக்கேற்ற மாதிரி ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக நாளைக்கு பல மாவட்டங்கள் வந்து சேரும். நாளைக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வருதா அப்படின்னா மறக்காம நம்ம கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு. ஸோ ஏதாச்சும் அட்வர்டைஸ்மெண்ட் வருது அப்படின்னா மறக்காம அதை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க. அதை நியூஸ் பேப்பரில் வந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஏரியாவில் யாராவது ஷேர் பண்ணாலும் சரி, மறக்காம அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்க. நான் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து அதை வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஸோ நாளை முதல் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகாதுங்க, ஒவ்வொரு மாவட்டமாக கண்டிப்பாக வெளியிடுவாங்க. அது எல்லாமே நீங்கள் எல்லா மாவட்டையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலகிராம் குரூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜோடும் எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு தாலுக்கு வைஸாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வர சொல்ல நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே வருவேன். அதேமாரி நாளைக்கு வந்து பார்த்தா இந்த ஜாப்க்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், கல்வி தகுதி என்ன, எக்ஸாம் எப்படி இருக்க போது, எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது, இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போடும். அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பார்த்துறதுக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோமே அப்டேட்டாக வந்து சேரும். ஸோ இப்போதைக்கு கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பில் பல்வேறு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது உங்களுக்கான தேர்வு முறையாக இருக்கட்டும், மதிப்பெண் வழங்குவதாக இருக்கட்டும், அதில் மாற்றம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதாவது கல்வி தகுதி என்ன அப்படின்னா 10th வந்து பார்த்தா ஃபெயில் ஆனவங்க பாஸ் ஆனவங்க தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத ஒரு அப்டேட்டாக கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு முன்னால நீங்கள் 5th பாஸ் பண்ணால் போதுமானது, பட் இப்போ அப்படி இல்லை. 10th பாஸ் ஆயிருக்கணும் அல்லது 10th ஃபெயில் ஆயிருக்க மேலே இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதேமாரி எக்ஸாம் பற்றியும் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்றுத்துக்கு மதிப்பெண். இப்போ நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 10 மதிப்பெண் கொடுக்குறாங்க. மிதிவண்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலருக்கான டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த மிதிவண்டிக்கான அந்த டெஸ்ட் நீங்கள் வந்து எடுக்க தேவையில்ல. டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கவங்க சைக்கிள் ஓட்ட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதுக்கு ஒரு 10 மதிப்பெண் கொடுக்குறாங்க. வாசிக்கும் மற்றும் எழுதும் திறனுக்கு ஒரு 30 மதிப்பெண். ஸோ நீங்கள் வந்து பார்த்தா அந்த கிராமத்தில் வசிக்கிறீங்க, இப்போ உங்கள் கிராமத்தில் வேலை இருக்கு, அந்த கிராமத்துக்கே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு 35 மதிப்பெண் கொடுக்குறாங்க. இல்லை அந்த இருக்கிற தாலுக் லெவலில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 30 மதிப்பெண் கொடுக்குறாங்க. இன்டர்வியூக்கு 15 மதிப்பெண். ஸோ டோட்டல் 100 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போது எல்லாமே பேஸ் பண்ணி 100 மதிப்பெண் வைக்கிறாங்க. ஓகே, ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ நாளைக்கு மீதி இருக்க மொத்த இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ முதற்கட்டமாக இப்போ ஈரோடுலேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்டும் சம்மந்தப்பட்ட கலெக்டரேட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க, சம்மந்தப்பட்ட தாலுக் லெவல் அனுப்பியிருப்பாங்க. இதுதான் நம்ம இப்போதைக்கு வெளியான ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி எல்லா மாவட்டத்துக்கும் ஷேர் பண்ணியிருப்பாங்க, நமக்கு வெளியே வராமல் இருக்கு. பட் நாளைக்கு வந்து பார்த்தா நியூஸ் பேப்பர் எல்லாமே காலையில் செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து வெளியிட்டிருப்பாங்க. நம்ம சேனலில் வீடியோவும் கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, இந்தி போன நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.